கர்த்தரை சார்ந்து கொள்ளுதல், அவருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பாதம் இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறது கர்த்தருடைய பாதபடி என்று வைத்துக் கொள்ளுங்கள். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவருடைய பாதபடியிலே வந்திருக்கிற நம்மை அன்றும் இன்றும் கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையாக விட்டதே கிடையாது. பைபிளில் சிலர் ஆண்டவருடைய பாதத்திலே விழுந்தவர்கள் உண்டு. 8-9 பேர் இருக்கிறார்கள். நேரம் இருக்கிறது போல இன்றைக்கு 30 நிமிஷம் நம்ம கடைசியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக நேரம் இருக்கிறது போல அவருடைய பாதத்தை பிடித்தவர்கள் எப்படிப்பட்ட நன்மைகளை பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி 1-2 காரியங்களை நான் புதிய ஏற்பாட்டிலிருந்தே உங்களுக்கு காட்டி கொடுத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவதாக லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். பக்கம் 97. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படிக்கு அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, அநேக காரியங்களை கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ள என்றார். கவனிங்க, நமக்கு இந்த சம்பவம் தெரியும் பாருங்க. இயேசு பிரயாணமாய் போகிறதான நேரத்தில் அந்த கிராமத்தில் மார்த்தாள், 38வது வசனத்தில் பாருங்க, மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு, அவர் பாதத்தில் அமர்தல் என்பது வேறு. ஏற்றுக்கொண்டவர்களுடைய ஆசீர்வாதம் என்பது வேறு, பாதத்தில் அமருகிறவர்களுடைய ஆசீர்வாதம் வேறு. இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் இருக்கு தெரியுமா? வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் பிரேயரில் வருகிறவர்கள் பாதத்தில் அமர்வதற்காக வருகிறவர்கள், இடைப்பட்ட ஜெப நாட்களிலே வருகிறவர்கள், அவர் பாதத்தில் அமருவதற்காக வருகிறவர்கள், கன்வென்ஷன் கூட்டத்திலே வருகிறவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள். நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற கூட்டத்தில் மட்டும் நிற்கிறோமா, அல்லது ஏற்றுக்கொண்டு பாதத்தில் அமருகிற கூட்டத்தில் இருக்கிறோமா? இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அநேகர் உண்டு. அவரை ஏற்றுக்கொள்ளுகிறதுனால பேசிக்கான சில நன்மைகளையும் சில ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த கடைசி காலத்தில் கர்த்தரும் ஆவியானவரும் சபையிலே விரும்புகிறது என்னவென்றால், ஏற்றுக்கொண்டவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, பாதத்திலே அமருகிறவர்களாக இருக்க வேண்டும் என கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் சொல்லுங்க, இன்னும் கவனிங்க. 2 பேர் பாருங்க, மார்த்தாள் மரியாள். ஏற்றுக்கொண்டது மார்த்தாள், பாதத்தில் அமர்ந்தது யாரு? இப்போ நீங்க ஒரு ஆளை கூட்டி கொண்டு வர்றீங்கன்னு வச்சுக்கோமே, நீங்க ஒருவேளை மார்த்தாளை போல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னொரு மரியாளை நீங்கள் கூட்டி கொண்டு வந்திருக்கலாம் சர்ச்சுக்கு. ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த முதல் படியில் மட்டும் நிற்கலாம். ஆனால் நீங்கள் கூட்டி கொண்டு வந்த நபர்
இன்னும் அதிகமாய் ஆண்டவரை நேசித்து அவருடைய பாதத்தில் இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஆனால் உங்களை விட யாராலும் எடுக்க முடியாத பங்கை நீங்கள் கூட்டி கொண்டு வந்த மரியாளுக்கு தான் என் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே சீனியர் ஜூனியர் என்று அல்ல அர்த்தம். இங்கே பாதத்தில் இருக்கிறவர்கள், பாதத்தில் இல்லாதவர்கள், அதுதான் இங்கே விஷயமே. ஆண்டவர் சீனியர் ஜூனியர் பார்த்து அவர் ஒருவரை நன்மை கொடுப்பதல்ல. நான் சீனியர் ஆகையினால எனக்கு உயர்ந்த பொறுப்பு, நான் ஜூனியர் ஆகையினால எனக்கு தாழ்ந்த பொறுப்பு அல்ல. நம்ம சீனியராக இருக்கலாம், ஜூனியராக இருக்கலாம். சீனியராக இருந்து ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஒரு படி இருக்கிறது. ஜூனியராக இருந்து பாதத்தில் இருந்தால் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அது யாராலும் எடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கு. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியும் என நம்புகிறேன். ஏற்றுக்கொண்ட சீனியர் யார்? இங்க மார்த்தாள் தான் சீனியர். எத்தனை பேர் சொல்லுகிறீங்க நான் சீனியரா இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? அவர் பாதத்தில் இருக்கணும்னு விரும்புகிறீங்களா? பாதத்தில் இருக்கணும்னு விரும்புகிறவங்க அந்த கரத்தை உயர்த்தி காமிங்க பார்க்கலாமே. என் அன்புக்குரியவர்களே, அவருடைய பாதம், அதை விட பெரிய ஒரு பாக்கியம் வேற ஒன்றுமே இல்லை. முன்னால ஞானப்பாட்டு கீர்த்தனையில் ஒரு பாட்டு உண்டு. பாட்டு நமக்கு தெரியாது. பாதம் ஒன்றே வேண்டும், ஞானப்பாட்டில் உள்ள பாட்டு தானே. இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாம். அந்த பாட்டு எழுதின பாடகர் எங்க உட்கார்ந்து அந்த பாட்டை எழுதியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அப்பா பாதத்துடைய அருமையை கண்டதுனால அவர் எழுதியிருப்பார், எனக்கு அந்த பாதம் ஒன்றே வேண்டும், இந்த பாரில் மற்ற ஏதும் வேண்டாம், இந்த பாரில் வேற எங்கேயும் கிடைப்பதை விட அவர் பாதத்தில் எனக்கு சிலது கிடைக்கிறது, ஆகையினால் அவர் பாதத்தை நான் பிடிக்கிறேன் என்று சொல். நாம் தேவனுடைய பாதத்தை பிடிப்போம், அவருடைய பாதத்தில் அமருவோம். பிரச்சனைகள் இல்லாதவர்கள் யாருமே இல்லை. பிரச்சனைகளின் மத்தியில் எங்கே வருகிறோம் அதுதான் முக்கியம். பிரச்சனை இல்லாதவர்கள் எவரும் இல்லை. எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் எல்லா பிரச்சனைகளுக்கும் பரிகாரம் அப்பாவுடைய பாதத்தில் இருந்து வாங்குவதற்கு ஒருவர் கற்றுக்கொள்ளுவீர்களே ஆனால் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் அவர் பாதத்தை பிடிக்கிறவர்களுக்கு முதலாவது கிடைக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால் நல்ல பங்கை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, பாதத்திலிருந்து வருகிற முதல் ஆசீர்வாதம் நல்ல பங்கு. எத்தனை பேருக்கு அந்த பங்கு எனக்கு வேணும்னு சொல்லுகிறீங்க? நல்ல பங்கு, நல்ல பங்கு, நல்ல பங்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல பங்கு, எனக்கு நல்ல பங்கை ஆண்டவர் தருவீராக. அந்த நல்ல பங்கை வாஞ்சிக்கணும். யாராலையும் தன்னை விட்டு எடுபடாதன்னு சொல்றத நான் இப்படியாக நினைக்கிறேன். தன்னை விட்டு எடுபடாத, யாராலையும் எடுக்க முடியாத நல்ல பங்கு, யாராலையும் கொடுக்க முடியாத ஒரு நல்ல பங்கை அவருடைய கையில் இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். அவருடைய பாதத்தில் இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். பாதத்தில் உட்கார்ந்த கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் அதை தர நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த தலைமுறையில் அநேகருக்கு கொடாத அந்த பங்கை கர்த்தர் எங்கள் மேலே வைப்பீராக. இந்த தலைமுறையில் அநேக சபைகளுக்கு இல்லாத ஒரு பங்கை எங்கள் ஜனங்கள் மேலே கர்த்தர் வைப்பீராக. அநேகருக்கு பெற்றிடாத அந்த பங்கை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பீராக. அது நல்ல பங்கு, அது ஆசீர்வாதமான பங்கு, அது கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பங்கு. அது எந்த சாத்தானும் எடுக்க முடியாது, எந்த மந்திரவாதியும் எடுக்க முடியாது, எந்த குறிகாரனும் எடுக்க முடியாது, எந்த விக்கிரக ஆராதனைக்காரன் எடுக்க முடியாது, எந்த பொல்லாத ஆவி எடுக்க முடியாது, எந்த அசுத்தாவி எடுக்க முடியாது. எடுக்க முடியாத ஒரு பங்கை ஆண்டவர் தருவாராக. அல்லேலூயா. அப்பா, உங்க பாதத்தில் இருந்தா என்ன கிடைக்கும்னு கேட்டா கர்த்தர் முதல்ல சொல்லுவார், நல்ல பங்கை தருவேன். எத்தனை பேர் நீங்க விரும்புகிறீங்க இந்த கால வேளையில் நான் நல்ல பங்கை வாங்காம போகக்கூடாது, நல்ல பங்கை வாங்காம போகக்கூடாது? எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. என்ன தெரியுமா உற்சாகம்? சும்மா தான் சொன்னேன். இந்த வாரத்தில் ஜெபம் 2 நாள் ஜெபம். 2வது நாளில் தான் சொன்னேன். 4வது நாளில் நம்ம ஜெபம் பண்ணுவோம். வந்தாங்க பாருங்க, ஒரு கூட்டம் ஜனங்கள் ஜெபிப்பதற்காகவே வந்தாங்க பாருங்க. விட மாட்டாருங்க.
நம்புகிற இந்த 5வது நாளில் சிலருக்கு கொடுக்கிற பங்கு யாராலும் கொடுக்க முடியாத பங்கு, அது பரத்திலிருந்து வருகிற பங்கு. சில வீடுகளின் மேல ஆண்டவருடைய பங்கை கர்த்தர் அனுப்புவாராக. வேலை ஸ்தலங்களில் கர்த்தருடைய பங்கை அனுப்புவாராக. கூடாரங்களில் கர்த்தருடைய பங்கை அனுப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரால் நான் தடுத்தார்களோ, எந்த சத்துரு தடுத்தானோ, தடைகளை எல்லாம் உடைத்து போட்டு நல்ல பங்கை ஆண்டவர் சிலர் மேல வைப்பாராக இயேசுவின் நாமத்தினால. நல்ல பங்கு பாதத்திலிருந்து கொடுக்கப்படுகிற அந்த நல்ல பங்கை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. பிரசங்கம் கேட்கிறவர்களாக இருக்கக்கூடாது, கேட்கிறவர்களாக மட்டும் இருக்கக்கூடாது, அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்கணும். பிரசங்கம் கேட்கும் போதே உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆசை வந்துடணும், உள்ளத்துக்குள்ளே ஒரு அசைவு வந்துடணும். அந்த பங்கை நான் இன்னைக்கு வாங்காம போகக்கூடாது, அந்த பங்கை நான் அன்றைக்கு பெற்று தான் ஆகணும், அந்த பங்கை எனக்கு தரணும் என்கிற ஆசை வர்றவங்க மட்டும் கையை தட்டுங்க பார்க்கலாம். அந்த ஆசை எனக்குள்ளே வருகிறது என்று சொல்லுகிறவர்கள் மட்டும். கேட்டுக்கிட்டு போறது ஈஸி பாரு. நம்ம ஒரு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பிரசங்கத்தை பண்ணிட்டு போறது ஈஸி. பிரசங்கம் வெறும் பிரசங்கமாக இல்லாமல் அது அப்படியே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுகிற ஒரு அனுபவமாக அது மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. நாமும் சாட்சி சொல்லணும், நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், நல்ல பங்கை தெரிந்தெடுத்தால், நல்ல பங்கை தெரிந்தெடுத்தால், நல்ல பங்கை செலக்ட் பண்ணினார். நல்ல பங்கு அது எங்கே இருக்கிறது? அவர் பாதத்தில் இருக்கிறது. அவர் பாதத்தில் இருக்கிறது. இரவும் பகலும் உங்க பாதத்தில் இருக்கிற அந்த பாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த நல்ல பங்கு, அந்த நல்ல பங்கு அதை தேட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அதை வாஞ்சிக்க நமக்கு கிருபை தருவாராக. அநேகர் ஆச்சரியப்படுவார்கள், அட இவர்கள் தானா என்று ஆச்சரியப்படுவார்கள். அப்படிப்பட்ட பங்கை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார், வாங்காம போயிடாதீங்க. அநேகர் ஆச்சரியப்படுவார்கள். சாதாரணமாகிய நம்மை அசாதாரணமாய் மாற்றுகிற ஒரு தேவன் ஒரு பங்கை வைத்திருக்கிறார். தேவன் ஒரு கிஃப்டை வைத்திருக்கிறார். எது நடக்கலானாலும் கவலைப்படாதீங்க. வீட்டில் உள்ள வேலை நடக்கல, அதை குறித்து மரியாளுக்கு கவலையே கிடையாது. விருந்தாளிக்கு கொடுப்பதற்கு சாப்பாடு ரெடியாகல, அதை குறித்து அவளுக்கு கவலை கிடையாது. விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுத்து அனுபவிக்கிற சந்தோஷத்தை விட அவர் விருந்தாளிக்கு பாதத்தில் அமருகிற சந்தோஷத்தை பாக்கியமாக பார்த்து விட்டாள். அவர் பாதத்தில் அவ்வளவு பெரிய பாக்கியம் இருக்கிறது என்று கண்டுபிடித்து விட்டாள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்களாக மட்டும் இராதிருங்கள், பாதத்திலே அமருகிறவர்களாக இருங்கள். ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் 1000, பாதத்தில் அமர்கிறவர்கள் வெகு சிலர். இந்த கடைசி காலத்தில் சிலர் மேல வித்தியாசமான பங்கை கர்த்தர் வைத்து அநேகர் ஆச்சரியப்படுகிற விதமாக சிலர் மேல ஒரு வித்தியாசமான அபிஷேகத்தை கர்த்தர் போட போகிறார். வித்தியாசமான கிருபையை கர்த்தர் வைக்க போகிறார். வித்தியாசமான வல்லமையை வைக்க போகிறார். வித்தியாசமான வரங்களை வைக்க போகிறார். வித்தியாசமான மகிமையை வைக்க போகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவர் முடிசூட்டுவேன் என்று சொல்லுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுவேன். மகிமையினால் உண்டாகிற கிரீடம், கனத்தினால் உண்டாகிற கிரீடம். இவர்கள் தானா இந்த ஆச்சரியப்படுகிற விதத்தில் ஒரு மகிமையின் கிரீடத்தை சிலர் மேல வைத்து, மகிமையின் வல்லமையை சிலர் மேல வைத்து, மகிமையின் பிரசன்னத்தை சிலர் மேல வைத்து எடுக்க முடியாத பங்கை ஆண்டவர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அது எங்கே இருக்கிறது? அவர் பாதத்தில் இருக்கிறது. அவர் பாதத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2, அவர் பாதத்தில் இருந்து வாங்கின இன்னொரு ஆசீர்வாதம். லூக்கா சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 8வது அதிகாரம் 41வது வசனம். அப்பொழுது
ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பெயருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாக இருந்தபடியால் தன் வீட்டுக்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டார். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். போதும். 41வது வசனத்தில் அவருக்கு பேர் என்னது? சத்தமா சொல்லுங்க, கேட்கல. பார்த்தீங்களா, நம்ம அங்கதான் தப்பு பண்ண. அவருக்கு பேர் யவீர் அல்ல, ஜெப ஆலய தலைவனாகிய யவீர். பைபிளே ஒரு ஆளுக்கு பட்டத்தை கொடுத்துருக்கும் போது நம்ம பட்டத்தை எடுக்கிறது நல்லது தானே. நம்ம எல்லாம் ஷார்ட்டில் கொண்டு முடிக்கிறதுக்கு ஆட்கள். நல்லா கவனிச்சுக்கிட்டுங்க. முந்தின வசனங்களை வீட்டில் போய் வாசிக்கணும், இப்போ வாசிக்க வேண்டாம். கதரேனருடைய நாட்டில் லேகியோன் என்கிற பிசாசு பிடிச்ச மனுஷனை சுகாக்கின உடனே அங்கே கொஞ்சம் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் விரட்டி விட்டுட்டாங்க. நீர் எங்கே ஒன்றும் வேண்டாம் போயிடும்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. அங்கே ஒரு கூட்டம் மக்கள் துரத்துறதுக்கு ரெடி ஆகுறாங்கன்னா மறுபக்கத்தில் ஏற்றுக்கொள்றதுக்கு ஜனம் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் மக்கள் நம்ம துரத்துறாங்கன்னா மறு கூட்டத்தில் கர்த்தர் ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தருவார்னு அர்த்தம். ஒரு பக்கத்தில் வாசல் அடைக்குதுன்னு சொன்னா 7 பக்கத்தில் என் கர்த்தர் வாசலை திறப்பார்னு அர்த்தம். அதை சொல்லணும்னு ஆவில உற்சாகப்படுகிறேன். திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பக்கத்தில் வாசல் அடைப்பட்டால் 7 வாசலை அப்பா நமக்காக திறப்பார் என்று அர்த்தம். அதை நம்புகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? என் வாழ்க்கையில், என் குடும்ப தலைவருடைய வாழ்க்கையில், என் பிள்ளையுடைய வாழ்க்கையில் அது நடக்கட்டும்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்களா? ஒரு வாசல் அடைத்தால் 7 வாசலை கர்த்தர் திறப்பார். 7 வாசலை திறப்பார். 7 மகத்துவமான வாசலை திறப்பார். அடைக்க முடியாத வாசலை திறப்பார். ஒருவர் தள்ளினால் மறுபக்கத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை கர்த்தர் வைத்திருப்பார். தள்ளுகிறவர்களை பார்த்து சோர்ந்து போகாதிருங்கள், ஏற்றுக்கொள்ளுகிறவர்களை பார்த்து சந்தோஷப்படாதிருங்கள். 2க்கு மத்தியில் நம்மோடு இருக்கிற கர்த்தருக்காக ஆண்டவரை மகிமை செலுத்துங்கள். நம்ம ஒரு வார்த்தை யாராவது சீன்னு சொன்னா போதும், பின்ன நமக்கு ஆவியும் போச்சு, அனலும் போச்சு, அபிஷேகம் போச்சு. இந்த நோய் பண்டு எனக்கு உண்டாயிருந்து பாரு. ஆமா, நான் எல்லாத்திலையும் சிறியவன். பார்த்தீங்களா, வயதிலையும் சிறியவன், சயசிலையும் சிறியவன், படிப்பிலையும் சிறியவன், குடும்பத்தில் பிறந்ததிலையும் கடைசியை பிறந்தவன் சிறியவன். பெரியவன் என்கிற பட்டம் இதுவரைக்கும் இல்லை, இனியும் வேண்டாம். நாகன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சில ஆண்டுகளுக்கு முன்னால் 10 வருஷம் இருக்கும். அப்போ 10 வருஷத்துக்கு முன்னால் எப்படி இருப்பேன்னு பார்த்துக்கிட்டு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு 2 பாஸ்டர்ஸ் பிரசங்கம் பண்ணி முடிச்ச அப்புறம் பேசிக்கிறேன். இவங்க எல்லாம் என்னைக்கு வந்தவங்க, இவங்க எல்லாம் என்னைக்கு வந்தவங்க. இந்த ஒரு வார்த்தை எனக்கு கொஞ்ச நாள் போதும். எனக்கு கொஞ்ச நாளைக்கு எனக்கு ஆவியை பிடிச்சி கட்டியாச்சு. நான் பயங்கரமா ஃபயராங்கன்னு பிரசங்கம் பண்ணி பயங்கர. ஆனால் கூட்டத்தை முடிச்சிட்டு வெளியில ஒரு வீட்டு முற்றம், ஒரு கிரவுண்டில் ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இறங்கி வாரேன், அது மலையாளத்தில் பேசிக்கிட்டாங்க. இவன் இருந்து வந்தவ மாதிரி தமிழம்மாரு அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. போதும், எனக்கு கொஞ்ச நாளைக்கு இப்போ கொஞ்சம் கூட புரிஞ்சிருக்கு. எனக்கு அங்கே எல்லாம் சோர்ந்து போச்சு. என் தெய்வமே. ஆனால் ஒரு நாள் கூட சோர்ந்து போவதற்கு கர்த்தர் என்ன விடவே இல்லை. குறைவில்லாமல் அவங்க சொன்னதுல இருந்தே நான் பிறகு பார்த்தா ஆண்டவர் மேடையா என்னை கொண்டு விட்டு என்னை உபயோகப்படுத்தினாரே தவிர, ஒரு வழியை அடைச்சாங்கன்னா, ஒருத்தங்க நிந்திச்சாங்கன்னா நம்ம ஒன்றும் குறைவுபட்டு போக மாட்டோம்.
ஒருத்தங்க நம்மளை உற்சாகப்படுத்தின நிறைவாக மாறவும் மாட்டோம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், என்ன வந்தாலும் நம்ம மேலே இருக்கிற அழைப்பை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்ம மேலே இருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். யார் திட்டினாலும் அழைப்பு நிறைவேறும், யார் தள்ளினாலும் அழைப்பு நிறைவேறும், யார் வெறுத்தாலும் அழைப்பு நிறைவேறும், யார் தூஷித்தாலும் அழைப்பு நிறைவேறும், யார் பகைத்தாலும் அழைப்பு நிறைவேறும். ஐயோ, அவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, போயிட்டு போறாங்க. அவங்கள விட பெரிய அப்பா நம்ம தள்ளவே மாட்டாருங்க. பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறாருங்க. அவங்களே இப்படி சொல்லிட்டாங்களே, இவங்க என்னங்க இங்க இருந்து வந்தவங்க, மேல இருந்து அனுப்பப்பட்ட ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறாருங்க. அழைப்பு மேல இருந்து வந்ததுங்க, அது இருக்கிறது வரைக்கும் மாறாதுங்க. ஒரு தேசமே சேர்ந்து இயேசுவை போயிடும் துரத்தின உடனே அடுத்த நாளையில் பிடிச்சி சிலுவையில் அடிக்க செஞ்சாங்க. அடுத்த நாள் ஊழியம் இல்லாமல் சும்மா வீட்டிலே இருந்தாரு. அங்க விரட்டுறாங்க, இங்க காவலோடு காத்திருக்கிறார், ஜனங்காவலோடு காத்திருக்கிறது. யாரையும் நினைச்சு கவலைப்படாதீங்கன்னா, எந்த வார்த்தையும் தூக்கி உள்ளத்துல போட்டுக்கிடாதீங்கன்னா, இந்த கார்பரேட்டில் இருக்கிற மக்கும் குப்பை மக்காத குப்பை தொட்டிய மாதிரி இருதயத்தை வச்சிடாதீங்க. சில குப்பை மக்கும், சில வார்த்தை மக்காது. எல்லா குப்பை தொட்டியும் தூக்கி தூர போடுங்க. இருதயத்தை ஆண்டவருக்கு வார்த்தையினால நிரப்புங்க, வார்த்தையினால வசனத்தினால நிரப்புங்க. நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக தாங்க. பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. பரலோக தூதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். பரலோகம் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் ஆயத்தமாக இருக்கிறார். யார் என்ன சொன்னா என்னங்க, அவர் நமக்கு துணையாக இருக்கிறார். அவங்களே சொல்லிட்டாங்களே, இவங்களே சொல்லிட்டாங்களே, இவங்களே சொல்லட்டுங்க. அங்க துரத்துனாங்க, இங்க ஆயத்தமா இருக்கிறார். யார் தெரியுமா ரெடியா நிக்கிறது? யாரு அவரு பேர் என்ன? இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். என்ன தெரியுமா? பட்டம் உண்டு, பேரும் உண்டு. சிலருக்கு பேர் உண்டு, நமக்கு எல்லாருக்கும் பேர் உண்டு. ஆனா அவருக்கு பட்டமும் உண்டு, பேரும் உண்டு. இப்ப நினைச்சிட்டார், எனக்கு பட்டமும் எனக்கு பெயரும் எனக்கு பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியத்தை கொண்டு வராது, மாறாக அப்பனுக்கு பாதம் என் பிள்ளையை எழுப்பி விடுவதற்கு வல்லமையுடையதாக இருக்கிறது. என் பட்டத்தை தூக்கி தூர வச்சுக்கிட்டு, என் பதவியை தூக்கி தூர வச்சுக்கிட்டு, எனக்கு பட்டமும் பதவியும் வருவதற்கு காரணமே பரலோகத்தின் தெய்வம் தான் என்று சொல்லி, அவருக்கு முன்பாக சிங்காசனத்தில் பரலோகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். பரலோகத்தில் நடக்கிற ஒரு காரியத்தை சொல்றேன். என்ன தெரியுமா? பரலோகத்தில் சிங்காசனம் இருக்கிறது, சுற்றிலும் 4 ஜீவன்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் கண்ணுக்கு முன்னால் கொண்டு வாங்க. அதை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருக்கிறார். 24 மூப்பர்கள் இந்த தெய்வத்தை ஆராதிக்கிறதான நேரத்தில் அவர்களுடைய கிரீடங்களை கீழே இறக்கி வைத்து விட்டு தாளே விழுந்து ஆட்டுக்குட்டியானவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவு பெரிய தெய்வத்தையாக்கம் நம்ம காலுக்கு மேல காலு போட்டு நின்றுட்டு சோத்திர சோத்திரம்னு சொல்றது. இந்த மேடையில சிலரை பார்த்துருக்கீங்களா? மற்றவங்க சிங்காசனத்தில் இருக்கிற தெய்வத்துக்கு முன்னால பரலோகத்தில் சாவாமை கொண்ட மூப்பர்கள் தாள விழுந்து கிரீடங்களை இறக்கி வச்சுக்கிட்டு, ஆட்டுக்குட்டியானவருக்கே எல்லா கனமும் மகிமையும் புகழும் உண்டாகட்டும், முத்திரையை உடைப்பதற்கு புத்தகத்தை வாங்குவதற்கு அதிகாரம் படைத்தவர் ஆட்டுக்குட்டியானவரேன்னு நிற்கிற அந்த அந்த மேடையிலாக்கும் சிலர் மொபைலில் வீடியோ பார்த்துட்டு இருப்போம். சிலர் காலுக்கு மேல காலை போட்டு ஆமீன் வராது, சோத்தனம் வராது, அல்லேலியா வராது. பார்த்துருக்கீங்களா? யாரையாவது குத்துச்சுன்னா நான் பொறுப்பு இல்லைன்னா, அவ்வளோ பெரிய மகிமை உள்ள தெய்வத்துக்கு முன்பாக பரலோகமே கிரீடத்தை இறக்கி வைக்குதுன்னு சொன்னா, யவீரு பார்த்தார், என் பட்டத்தை அவருக்கு முன்னால இறக்கி வச்சிடுறேன், என் பட்டம் அவருக்கு முன்னால குப்பை, அவர் என் பட்டம் அவருக்கு பாதத்துக்கு கூட சமம் கிடையாது. பாதத்தில் விழுந்துட்டார், பாதத்தில் விழுந்துட்டார். பாதத்தில் இருக்கிற 2வது ஆசீர்வாதம் என்னவென்றால், உயிர்ப்பிக்கிற வல்லமை.
முதலாவது சொன்னேன், பாதத்தில் இருக்கிற ஒன்றாவது ஆசீர்வாதம் நல்ல பங்கு. பாதத்தில் இருக்கிற இரண்டாவது ஆசீர்வாதம் உயிர்ப்பிக்கிற வல்லமை. இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும்னா, லூக்கா 8 வீட்டில் போய் வாசித்து பார்க்கணும். பயங்கர டேஸ்ட் ஆகும், பயங்கர மதுரமாக்கும். ஆமாம், நல்லா நிப்பாட்டி வாசித்து பார்த்தீங்கன்னா, இவர் பாதத்தை விழுந்த அடுத்த நிமிஷத்தில் ஆண்டவர் சொன்னார், ரூட்டை மாத்திட்டார். இப்ப அங்கிருந்து அங்க போனவர் இங்க வச்சு பாதத்தில் விழுந்தா அங்க போக வேண்டியது ரூட்டை மாத்திட்டார். அப்ப அவருடைய பாதத்தை பிடிக்கிறவர்களுக்காக நாம் நினைக்கிறதல்ல, நினைக்காததை கர்த்தர் நிச்சயமா செய்வாருங்க. நமக்காக சில ரூட்டை மாற்றி திருப்புவதற்கு அவர் வல்லமை உடையவராக இருக்கிறார். திட்டங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். சட்டங்களை மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எதையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எதையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இங்க பாருங்க, ஒருவேளை நமக்கு ஒருவேளை நினைக்கலாம், என்ன இவருக்கு வேற வேலை கிடையாது, இவர் சும்மா ஜெபங்கிறாரு. போன வாரம் கட்டப்பட்டவர்களை விடுதலைன்னு சொன்னார், இந்த வாரம் அபிஷேகத்துக்காக சொல்றாரு. இவர் கடக்க விட மாட்டார் போல, இவருக்கு வேற வேலை இல்லையாக. இவருக்கு அது எனக்கு 20 வருஷமாக இதான் வேலை கேட்டீங்களா? நான் சாகிறது வரைக்கும் இந்த வேலையில தான் தீவிரமா செஞ்சு சாகணும்னு நான் நினைச்சிருக்கிறேன். ஆண்டவர் ஒரே ஒரு ஆயுசை தந்தார்னு சொன்னான். அவர் பாதத்தில் இருப்பதை விட வேற ஒரு பாக்கியம் இல்லை என்கிறத உணர்ந்த நான் என் சபைக்கும் அதையத்தான் நான் கொடுக்க விரும்புகிறேன். எனக்கு முன்னால் ஆண்டவர் தந்த ஜனத்துக்கும் அந்த பாக்கியத்துக்கு நேராக தான் நடத்த விரும்புகிறேன். அந்த பாக்கியத்தை என் ஜனமும் அறியணும்னு நான் விரும்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை மட்டும் நடந்துச்சுன்னா நமக்காக சில வித்தியாசமான வாசல்கள் திறக்கும். பாதத்தை மட்டும் பிடிச்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லேலூயா. நினைப்பீங்க, அங்க நடக்கல, இங்க நடக்கல, அவருக்கு நடக்கல, இவருக்கு நடக்கல, ஏசு அப்படி போக நிற்கிறாரு. பாதத்தை பிடிக்கிற நமக்காக ரூட்டையே திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். யாருக்கு நடக்காதது நமக்காக நடக்கும். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு நடக்காதது எனக்காக நடக்கும். யாருக்கு செய்யாததை நமக்காக செய்வார். எவ்விருவே யாருக்கு நடக்காதது நமக்காக நடக்கும். யாருக்கு நடக்காது நமக்காக நடக்கும். ஏன்? அவர் பாதம் பிடிச்சவங்களை, உலக காலை பிடிச்சவங்களாம் காலை தட்டி போடுறதான நேரத்தில், அல்லது காலை பிடிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் காலை வாரி விடுகிறதான நேரத்தில், இவருடைய பாதமோ ஒரு நாளும் யாரையும் வெறுமையா விட்டதே இல்லைங்க. கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி அவரை அண்டிக் கொள்ளுகிறவர். நான் இப்படியாக சொல்றேன், அவர் பாதத்தை பிடிக்கிறவர்கள் கோபாக்கனைக்கு தப்புவார்கள். அவருடைய பாதத்தை பிடிக்கிற ஒரு நல்ல பாக்கியத்தை அப்பா நமக்கு தரட்டுவேன். அவர் பாதத்தை பிடிக்கிற நல்ல ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தரட்டுவேன். அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தரட்டுவேன். அந்த பாதத்தை மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜெப அறையை விட்டு வெளியே வரவே மாட்டோம். ஜெப அறையை விட்டு வெளியவே வரமாட்டோம். அந்த பாதத்தை பிடிச்சவங்க அலாரம் ஒன்றும் வச்சு ஜெபம் பண்ண மாட்டாங்க. அலாரம் ஒன்றும் இருக்காதங்க. அலாரம் ஒன்றும் தேவையும் கிடையாது. சிலர் ஜெபம் பண்ணுவாங்க, 10 நிமிடம் அலாரம் வைத்து ஜெபிக்கிறேன், 20 நிமிடம் அலாரம் வைத்து ஜெபிக்கிறேன், 1 மணி நேரம் அலாரம் வைத்து ஜெபிக்கிறேன். வேண்டாங்க. அவர் பாதத்தை மட்டும் பிடிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா நீங்க கேட்காததை கூட கர்த்தர் அவர் நமக்காக செய்க அவர் வல்லவராக இருக்கிறார். கேட்கறது மட்டுமல்ல, கேட்காததை கூட அவர் நமக்காக செய்வாருங்க. ஜெபிச்சது மட்டுமல்ல, ஜெபிக்காததை கூட கர்த்தர் அவருக்காக நமக்காக செய்வாருங்க. அவர் பாதத்தில் உட்கார்ந்தா மட்டும் போதும். அதையும் இதையும் சொல்லி அவர்கிட்ட கதை அடிக்கிறதுக்கு நிற்கிறாதீங்க. அவர்கிட்ட கதையை கேட்கறதுக்கு நில்லுங்க. நம்ம பாதத்தில் உடுத்து ஒருங்கி வரும்போதே தெரியும் இது எதுக்காக வருதுன்னு சொல்லி அவருக்கு தெரியும். நான் இங்கே கிளம்பி சட்டையை மாட்டும் போதே தெரியும் இன்னைக்கு மற்ற எதுக்காக வாரான்னு அவருக்கு தெரியும். என்னை நன்கு அறிந்தவர் அவருக்கு நல்லா தெரியும். எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் விரும்புகிறது நம்ம அவர் பாதத்தில் இருக்கணும்னு விரும்புகிறார். அடுத்ததாக அவர் பாதம்
மரித்தவைகளை எழுப்பும். நான் இப்படி சொல்கிறேன், மரித்து போன ஆவிக்குரிய அனுபவங்களை எழுப்பணும்னு சொன்னான். தலைவர்கள் மாற்ற வேண்டியதை மாற்றி வைத்து விட்டு அவர் பாதத்தை பிடித்தால் மரித்தவைகளை கர்த்தர் எழுப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். கிரீடம், அந்த பட்டம் இருக்கு இல்லையா, சிலருக்கு பட்டம், அந்த பட்டங்கள் எல்லாம் ஒன்று நீக்கி வச்சுக்கிட்டு அவர் பாதத்தை பிடிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா அவர் செத்து போன மகிமையை திரும்ப கொண்டு வர அவர் வல்லவராக இருக்கிறார். இழந்து போன மகிமையை திரும்ப தர வல்லவராக இருக்கிறார். மகிமையா என் பட்டமா அவர் பாதமானு கேட்டா, பலருக்கு பட்டம் இருக்கிறதான நேரத்தில் நமக்கு பட்டம் வேண்டாம், நமக்கு அவர் பாதமே போதும். கையை தட்டி அப்பாவுக்கு ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பாதம் ஒன்றே போதும், பாதம் ஒன்றே போதும், அதுதான் எனக்கு பாக்கியம். இனி ஒரு 5-10 நிமிஷத்தில் பிரசங்கத்தை முடிச்சிருவேன். 30 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். முதல்ல பாதத்திலிருந்து கிடைக்கிறது என்ன கேட்கல, நல்ல பங்கு. அடுத்து இரண்டாவது உயிர்ப்பிக்கிற வல்லம். இதெல்லாம் வாங்காம இங்கிருந்து போகவே கூடாது. இன்னைக்கு இதை வாங்காம இந்த இடத்துல இருந்து போகவே கூடாது. 3 லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். 3வதாக அவர் பாதத்தில் இருக்கிறவர்களை அவருக்காகவே கெடுக்கிறவராக இருக்கிறார், அவருக்காகவே பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த பார்த்து நம்ம எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. ஆண்டவர் கெனசரேத்து கடல் அருகே வந்தார். அங்கே வெறுமையாக நிற்கிற ஒரு படகை கண்டார். அந்த படகிலே ஏறினார். அந்த படகு சீமோனுடையதாக இருந்தது. அந்த படகிலே இயேசு ஏறுகிறார். ஜனங்களுக்கெல்லாம் பிரசங்கம் பண்ணுகிறார். ஜனங்கள் எல்லாரும் அந்த பிரசங்கத்தை கேட்டு சந்தோஷப்படுகிறார்கள். பிரசங்கம் எல்லாம் ஆமேன் போட்டு என்னாத்துமாவே எல்லாம் போட்டு எல்லாம் போன பிறகு சீமோனை பார்த்து கேட்கிறார், எல்லாருக்கும் படகுல மீன் இருக்கு, உனக்கு படகுல ஒன்றும் இல்லையோ? அண்ணன் சொன்னார், ராத்திரி முழுவதும் வலை போட்டுட்டு வந்தேன், ஒன்றும் கிடைக்கல. ராத்திரி முழுவதும் உறங்காம களைப்பிலையும் அந்த சீமோன் பேதுருடைய ஒரு காரியத்தை சொல்ல, ராத்திரி முழுவதும் வலை போட்டுட்டு வந்தாரு, வலையில ஒன்றும் கிடைக்கல. காலையில் வலையை கொண்டு இழுத்து போட்டு என்ன தெரியுமா சொல்றாரு செய்கிறாரு, அலசிட்டு இருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? மீன் கிடைக்காததுனால நான் விட மாட்டேன், இன்னும் பிரயாசப்படுவேனாக்க அர்த்தம். நாளைக்கும் வலையை போடுறதுக்கு போவேனாக்க அதுக்கு அர்த்தம். புரிஞ்சா உங்களுக்கு? ஆமா, ஆண்டவருக்கு அப்படிப்பட்டவங்களை தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்க. ஒரு நாள் ஜோமணி பார்த்து ஒண்ணுமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு விடுறவங்கள அல்ல, அடுத்த நாள் நான் வருவேன்னு சொல்லுகிறவர்களை தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த நாள் நான் விட மாட்டேன், இந்த வாரத்தில் ஒன்றும் நடக்கலையா, அடுத்த வாரத்தில் நான் வருவேன். ஏன்? வலையை அலசி ஆயத்தமாகிறவர்கள் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இன்னைக்கு ஒன்றும் கிடைக்கல, நம்ம எத்தனை பேர் சந்தோஷமா வலையை அலசும்? நம்ம நேர வலையை கொண்டு வரும், வலையாவது மீனாவது போட்டாவது போடா, நீயும் உனக்கு போட, அடுத்து கொத்தனு கையாளுக்கு போ, நாளை தொட்டு அங்கே பிரயாசப்பட்டா சம்பளமாவது கிடைக்கும், வேற வேலைகளுக்கு போகும். இது இல்லைன்னா வேற வேலை இல்லை. ஆனால் இந்த மனுஷனும் வலையை அலசுறாருன்னு சொன்னான், நாளைக்கு போவதற்கு ஆயத்தமாய் கொண்டே தான் இருக்கிறார். நான் இதிலிருந்து ஒன்றை சொல்லுகிறேன், இன்றைக்கு உங்களுக்கு நடக்காம இருக்கலாம், நாளைக்கு கர்த்தர் நடக்கும். எப்பொழுதும் வலையை ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள், எப்பொழுதும் ஆயத்தமாக இருந்து கொள்ளுங்கள், இருதயத்தை ஆயத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்பொழுதும் நம்ம ஆயத்தமாக இருப்போம், எப்பொழுதும் ஜெபத்துக்கு ஆயத்தமாக இருங்கள்.
நேத்தைக்கு நடந்த அற்புதம் இன்னைக்கு நடக்காது, இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்காது. ஆனால் வித்தியாசமாக ஏதோ ஒன்று எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். நல்ல கவனிங்க. ஒரு முறை ஒரு சகோதரி ரொம்ப மரணத்தோடு போராடிக்கிட்டு இருந்தாங்க. மரணத்தோடு போராடிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் ஜெபிச்சுக்கிட்டே. ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னாரா, நான் இந்த மரண படுக்கையிலிருந்து உன்னை எழுப்புவேன் என்று சொன்ன, நான் உன்னை சுகமாக்குவேன் என்று சொன்ன. இந்த அம்மாவுக்கு நம்பிக்கை. என்ன நடந்து போச்சுன்னா, ஒரு நாள் பக்கத்துல இருந்து ஒருத்தர் சொந்தக்காரர் சொல்லி 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 கடைசி என்ன சொல்லிட்டார், இங்க ஒரு டாக்டர் இருக்கிறார், நீ வந்தாலே ஆச்சுன்னு சொல்லி கட்டாயப்படுத்தி கூட்டி. அன்றைக்கு பார்த்து சர்ச்சில் இங்கே பாசிட்டிவ் பிரேயர், அவங்க சர்ச்சில் பாசிட்டிவ். அந்த அம்மா பிரேயரில் இருக்காம எங்கே போச்சு, டாக்டரை பார்க்க போச்சு. பிறகு அன்றைக்கு ஆராதனை ரொம்ப மகிமையாக இருந்தது. டாக்டர் எல்லாம் பார்த்துட்டு வந்தாங்க. கொஞ்சம் கூட சீரியஸ் ஆகிறதான நேரத்தில் ஆண்டவர் அவங்கள பார்த்து சொன்னாரா, நான் அன்னைக்கு ஒன்று சுகம் ஆக்கிறதுக்காக அந்த ஆராதனையில் வந்தேன், பார்த்துக்கா ஒன்றை காணல. சுகம் ஆக்கிறதுக்காக வந்தேன், ஒன்றை காணையில பார்த்துக்க. எப்பொழுதும் வலையை ஆயத்தமாக வச்சுக்கிட்டோம்னா, எப்பொழுதும் வலையை ஆயத்தமாக வச்சுக்கிடணும். என்னைக்கும் கண்ணீர் வடிக்க வைக்கிறவர் அல்ல, என்றைக்கும் பிரயாசப்பட வைக்கிறவர் அல்ல. என்றைக்காவது ஒரு நேரம் வரும், நம்முடைய நேரத்துக்கு அப்புறமான ஒரு நேரம் வரும், நம்முடைய வலையை நிரப்புகிற ஒரு நேரம் வரும். மற்ற எல்லாருடைய படகும் ராத்திரியில நிரம்புகிறதான நேரத்தில், வேதுருவே உன் வலை ரெடியா இருக்கா, ரெடியா இருக்கு, கொண்டு போடு, உனக்கு படகை பகல்லே நான் நிரப்பி காட்டுறேன் பாரு, பகல்லே நிரப்பி காட்டுவார். வலையை மட்டும் ஆயத்தமாக வைக்க வேண்டியது நம்மளாக்கும். ஒரே ஒன்று நம்புறேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சில பாஸ்டர்ஸ் சொல்லுவோம், நம்ம அந்த கூட்டங்களுக்கெல்லாம் வெளியே போகிறதான நேரத்தில் நமக்கே ஆச்சரியமாக தோணும், இது நம்ம தானா அப்படின்னு சொல்லி தோணும். சில கூட்டங்களுக்கெல்லாம் போகும்போது ஆண்டவர் பயங்கரமான கிரியைகளை செய்வார். சொல்லுவாங்க, அடுத்த நாள் சொல்லுவாங்க, நேற்றைய தினத்தில் ஆராதனைக்கு வராதவர்கள் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தவற விட்டீர்கள் என்று நான் சொல்ல வேண்டும் என்று. புரியுதா? கர்த்தர் இன்னைக்கு என்ன செய்கிறாருன்னு தெரியாது. நான் நம்புறேன், இன்னைக்கு கர்த்தர் சிலதை நம்முடைய வாழ்க்கையில செய்வாராக. நேத்தைக்கு கண்டிராத சிலதை இன்றைக்கு செய்வாராக. அதை நம்புகிறவங்க வலது கரத்தை உயர்த்தி அப்பாவை சோத்திரம்னு சொல்லுங்க பார்க்கலாம். நேற்றைக்கு காணாத சிலதை கர்த்தர் எனக்கு இன்றைக்கு செய்வாராக. என்றைக்கும் என்னை பிரயாசப்பட வைக்கிறவர் அல்ல, என்றைக்கும் என்னை அள வைக்கிறவர் அல்ல, என்றைக்கும் என்னை நொறுக்குகிறவர் அல்ல, என்றைக்கும் என்னை புடமிடுகிறவர் அல்ல, என்றைக்கும் என்னை சிட்சிக்கிறவர் அல்ல. இன்றைக்கு ஏதோ ஒன்று எனக்காக செய்வார் என நம்புகிறவர்கள் 2 கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். நல்ல ஆர்ப்பரிப்போடு ஹல்லேலூயா. இப்போ படகு நிறைஞ்சு, படகு நிரம்பின உடனே அண்ணனுக்கு பயங்கர சந்தோஷமாகும். மனசில் என்ன நினைச்சிருப்பா தெரியுமா? டெய்லி காலையில் ஒன்று வந்துடுறேண்ணா இல்லையா? டெய்லி காலையில் ஒன்று வந்தா நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு உமக்கு போட்டு தருவேன், அடுத்துள்ள காரியத்தை நான் செய்யலாம். நம்ம வாருதான் இப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருப்போம். இன்று முதல் என்னுடைய போட்டில் வந்து நேர் டெய்லி ஒரு பிரசங்கம் பண்ணோம். பிரசங்கம் முடித்த பிறகு நான் போவேன் மீன் பிடிக்க. நம்ம 2 பேருக்கு ஒரு அமெரிக்கா இந்தியாவுடைய ஒப்பந்தத்தை போட்டு வைப்போம். ஆண்டவர் அதுக்காக வந்தார். மிராக்கிள் நடந்த உடனே இந்த மனுஷன் நேரம் அவருடைய பாதத்தில் விழுந்துட்டு, ஆண்டவரே நான் இதற்கான பாத்திரம் அல்லப்பா, நான் பாவியான மனுஷன்ப்பா, நான் பாவியான மனுஷன்ப்பா. சில அற்புதங்கள் நடப்பது நம்ம குறை உள்ளவர்கள் என்பதை காட்டுவதற்காகவும், நான் குறை உள்ளவன் என்பதை காட்டுவதற்காகவும்.
நான் பாவியாக இருந்தாலும் நீங்கள் என்ன தள்ளலையே, என்னைக்காவது சொல்லி இருக்கிறீங்களா? நான் பாவியாக இருந்தாலும் என்ன தள்ளலையே அப்பா, நான் ரொம்ப நல்லவன் கிடையாது, ஆனாலும் என்ன நீங்கள் தள்ளலையே அப்பா. அதை உணர்ந்தவங்க வேற எங்கே இருக்க விரும்ப மாட்டாங்க, அவருக்கு பாதத்தை தான் பிடிக்க விரும்புவாங்க. அவர் நல்லவன், நான் நல்லவன் ஆகையினால என் தெய்வம் மயக்க தந்து என்ன இங்கே கொண்டு விடலை. நான் அவரை காண்றதுக்கு முன்பாக அவர் என்ன கண்டதுனால என்ன இங்கே கொண்டு விட்டுருக்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து என்ன தெரியுமா சொன்ன? நீ ரொம்ப நல்லவன் ஆகையினால நான் உன்னை தெரிந்தெடுக்கல, நான் தெரிந்தெடுத்ததுனால நீ நல்லவனா மாறின. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் ஆகையினால நான் உன்னை தெரிந்தெடுக்கல, நான் உன்னை தெரிந்தெடுத்ததுனால நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறின. ஒவ்வொருவரும் நினைக்கணும், நான் நல்லவனாகையினால கர்த்தரை ஆசீர்வதிக்கல, அவர் என்னை தெரிந்தெடுத்ததுனால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறிவிட்டேன். என் படகுல சிலது நிரம்பி வருவதற்கு காரணம், வெறுமையான படகு இன்றைக்கு நிரம்பி நிற்பதற்கு காரணம் நான் நல்லவன் என்பதற்காக அல்ல. நான் பாவி என்றால் என்ன தள்ளலையே ஆண்டவரே, நான் துரோகி என்றால் ஆண்டவர் என்ன தள்ளலையே. நீர் நீதி பார்த்து என்ன ஆசீர்வதிச்சா, நான் உமக்கு பக்கத்தில் கூட வந்திருக்க முடியாது. கிருபை பார்த்து அண்ணன் நடத்தினதுனால இனி நான் எங்கே தெரியுமா இருக்க விரும்புகிறேன், வந்தால் அவங்க பாதத்தில் இருக்க விரும்புகிறேன். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்திலையும் விரும்புகிறது, அதைத்தான் அப்பா நம்மிடத்திலையும் விரும்புவது. அவருடைய பாதம் என் குறைவுகளை உணர்த்துவனுடைய அடையாளம். அவருடைய பாதத்தில் வந்திருப்பேன். அவருடைய பாதத்தில் வந்துட்டாங்க இல்லை, பாதத்தில் வந்துட்டு நம்ம நினைச்சுக்கிட்டணும் தெய்வம் சில அற்புதங்களை செய்கிறார், நம்மை அவருடைய பாதத்தில் கொண்டு வருவதற்காக. சிலர் அடிச்சா பாதத்தில் வருவாங்க, சிலருக்கு அற்புதத்தை செய்து நேசிச்சாலே போதும் அவர் பாதத்தில் வந்துடுவாங்க. புரியவன நம்புறேனா? புரிஞ்சவங்க அந்த கையை வெறுத்து வராமேன்னு சொல்லுங்க பார்க்கலாமே. யோனாக்கு ஒரு மீனுக்கு வயிற்றுக்குள்ள போட்டு கொண்டு இருக்குன்னா தான் பாதத்தில் வருவார்னு சொன்னா கொண்டு வச்சு இருக்குவார். சிலருக்கு ஒரு அற்புதத்தை செய்தாலே தோணும், ஐயோ என்னைக்கு இவ்வளவு நேசிச்சே கொல்லுறார் ஆண்டவர். அதை என்னைக்காவது உணர்ந்திருக்கிறீங்களா? ஐயோ என்னைக்கு இப்படி, ஐயோ நான் இல்லை இதுக்கு தகுதியான ஆளே இல்லை. சில காரியங்கள் நம்ம அவருடைய பாதத்துக்கு நேராக நடத்தட்டுமே, சில அடையாளங்களும் அவருடைய பாதத்துக்கு நேரம் நடத்தட்டுமே, சில பிரச்சனைகளும் நம்மை அவருடைய பாதத்துக்கு நேராக கொண்டு வரட்டுமே. சிஸ்டர், என் அன்பு ஐயாமார்களே, அம்மாமார்களே, சகோதரிகளே, சில பிரச்சனை நம்மை அழிக்க வந்ததல்ல, அவருடைய பாதத்திலே கொண்டு வருவதற்காக வந்ததாக்கும், அவர் பாதத்திலே கொண்டு போட்டதாக்கும். சில பிரச்சனை அவர் பாதத்தில் மட்டும் வந்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறமாக அவருக்காக நம்மை பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னை அவருக்காக பயன்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்தை கட்ட, அவருடைய ராஜ்யத்தின் வேலைக்காக என்னை பயன்படுத்த அவர் போதுமானவராக. எதற்காக தெரியுமா? அங்கெல்லாம் நின்று ஒன்ன கடைசியில் சுத்தி 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 கடைசியில் பாதத்தில் கொண்டு வந்துட்டேன். பாதத்தில் விழுந்துட்ட பத்தி இனி நீ எனக்கு தான் சொந்தம், இனி நீ எனக்கு தான் சொந்தம். இந்த பாதத்தில் வந்த ஒருத்தரை விடாது இந்த பாதம். இந்த பாதத்தில் வந்துட்டேன்னு சொன்னா நான் செய்ததை வச்சு செய்வேன், நான் செய்வதற்கு விட பெரிய காரியங்களை செய்வேன். நீ நிழல் பட்டாலே மரித்தவர்கள் எழும்புவார்கள். ஐயா, அப்படிப்பட்ட பாதத்தை நீ முடிச்சுட்ட பாத்தியா? ஆண்டவருக்கு பேதருக்கு பிரசன்ட் தெரியும், ஆண்டவருக்கு ஃபியூச்சர் எல்லாம் அவருடைய கண்ணுக்கு முன்னால தெரியும். இன்றைக்கு பாதத்தில் கிடக்கிறார், அன்றைக்கு இவர் பாதத்தில் அநேகர் காணியாட்சிகளை விட்டு கொண்டு வைப்பார்கள். அன்றைக்கு இவனுடைய பாதம் படுகிற கிராமங்களில் அசைவு உண்டாகும், அன்றைக்கு இவன் பாதம் படுகிற பட்டணங்களில் அசைவு உண்டாகும், அன்றைக்கு இவன் கால் மிதிக்கிற பட்டணங்களில் நடுக்கம் உண்டாகும். இவன் சிறைச்சாலையில் கால் மிதித்தா கூட அங்க சிறைச்சாலையுடைய அஸ்திவாரங்கள் அசையும், சிறைச்சாலையுடைய கதவுகள் திறக்கும். அப்படிப்பட்ட பலத்தை இவனை கொண்டு செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதத்தின்
அனுபவத்தை பார்க்காத ஒருவர் மகத்துவமானவைகளை செய்ய முடியாது. மகத்துவமானதை செய்ய முடியாது, வல்லமையானதை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நமக்கு கிடைக்க வேண்டிய அபிஷேகம் அவருடைய பாதத்திலிருந்து கிடைப்பதாக. நமக்கு கிடைக்க வேண்டிய கிருபை அவர் பாதத்திலிருந்து கிடைப்பதாக. நமக்கு கிடைக்க வேண்டிய அழைப்பு அவர் பாதத்திலிருந்து கிடைப்பதாக. நமக்கு கிடைக்க வேண்டிய வல்லமை அவர் பாதத்திலிருந்து கிடைப்பதாக. நமக்கு கிடைக்க வேண்டிய தரிசனம் அவர் பாதத்திலிருந்து கிடைப்பதாக. பாதத்திலிருந்து கிடைப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம் கொஞ்சம் நேரம். ஹல்லேலூயா. சிலர் மேல ஒரு எலியாவுடைய சால்வை எலிசாவுக்கு மேல வந்து போட்டது போல இந்த உபவாச கூட்டத்தின் காலை வேளையில் வந்திருக்கிற சிலர் மேல கர்த்தர் சில சால்வையை போட விரும்புகிறார். சில நல்ல பங்கை கர்த்தர் கொண்டு வர விரும்புகிறார். மரித்தவைகளை கர்த்தர் உயிர்ப்பிக்க விருப்பமுடையவராக இருக்கிறார். எனக்கு முடியும்னு சொல்லுகிறவங்க ஒன்று முழங்காலில் நின்று பார்ப்போமா? முடியாதவங்க உட்கார்ந்துக்கிடுங்க, பரவாயில்ல.